ஆப்ரேஷன் சிந்து இதை தொடர்ந்து 51 பேர்களை கொண்ட டெலிகேஷனை வந்து மத்திய அரசு வந்து உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் அனுப்புது. கிட்டத்தட்ட 7 குழுவாக அதை பிரித்து அனுப்புகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் மெம்பர்ஸ், எல்லா கட்சியோட உறுப்பினர்களும் இருக்கணும், எல்லா கட்சியோட தலைவர்களும் இருக்கணுங்கிறதுல எல்லா கட்சிகிட்டையும் அவங்களோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் யார் யாரெல்லாம் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்க டீட்டெயில் ஒரு 4 பேரை தாங்க, அதுலேயே நாங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிறோம், 2 பேரை செலக்ட் பண்ணிக்கிறோம், அது எங்களோட விருப்பம் அப்படின்னு மத்திய அரசு கேட்டிருக்கு. இது வந்து நாமினல், அதாவது இது ஒரு ஃபார்மல், இது வந்து இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை கிடையாது. இருந்தாலும் மத்திய அரசு மரியாதை நிமித்தமாக எல்லாருக்கும் மதிப்பளிக்கணும், எல்லாருக்கும் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இது காங்கிரஸ் எல்லா கட்சியிலையும் கேட்டிருக்காங்க. திமுகவோட 4 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதில் கனிமொழி செலக்ட் ஆகியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ்லேருந்து சுப்ரியா சூலே வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, மத்திய அரசு செலக்ட் பண்ணியிருக்கு. ரவிசங்கர் பிரசாத் ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கார், பிஜேபியை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத். இதேமாரி எல்லாருமே அவ்வளோ செலக்டட் பர்சனாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து மத்திய அரசு செலக்ட் பர்சனை எடுத்திருக்கு. யார் தகுதியானவங்களும் தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடை கரெக்டாக போய் சேர்க்கணும். போய் டீ சாப்பிட்டு பன் சாப்பிட்டுட்டு ஹாய்னு கை கொடுத்துட்டு வரதுக்காக அனுப்பலை யாரையும். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் இது. இதில் காங்கிரஸ்கிட்டையும் கேட்டாங்க. காங்கிரஸ் எப்பொழுதுமே தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து தேச நலனுக்கு பயன்படுத்தாது, எப்பொழுதுமே பயன்படுத்தினது கிடையாது. அது இந்த வாட்டியே அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. எப்படின்னா 4 பேர் கேட்குறாங்க. அதில் அவங்க கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நசீர் ஹாசன் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் எம்பி, அப்புறம் கௌரவ் கோகி எம்பி, அவர் வந்து மேகாலயை சேர்ந்தவர், அஸ்ஸாமை சேர்ந்தவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமரிந்தர் சிங் ராஜா, இவர் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர். இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 3மே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. நசீர் ஹுசேன் கர்நாடகா சேர்ந்த எம்பி, அவர் எப்படின்னா அவர் இப்போ சமீபத்தில் பதவி மாநிலங்களவைக்கு வந்து பதவி போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வந்து விதான் சௌதா சட்டமன்றத்துக்குள்ளே, கர்நாடகா மாநில சட்டமன்றத்துக்குள்ளே விதான் சௌதாவில் இருக்கையில் அவரோட ஆதரவாளர்லாம் பாகிஸ்தான் ஆதரவு கோஷம், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறையா விஷயம் வந்து மீடியாவில் கூட நிறையா வந்துச்சு. எங்கள் ஆளுங்கள்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னவங்களெல்லாம் இவங்க வந்து பாதுகாப்பாக வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா இங்கே நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அங்கே உள்ள பாஜகவோட இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. கான்ட்ரவர்சிக்கு உள்ளாயிட்டார்.